aspire to inspire happy learning. ஹலோ எவ்ரி ஒன். நம்ம காலத்தில் இருக்க இந்த மில்லியனர்ஸ் அண்ட் பில்லியனர்ஸ் இவங்க எல்லாருமே அவங்களோட யங் ஏஜில் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த விஷயத்தின் மூலியமாக அவங்களோட ஓல்டர் ஏஜில் இந்த மில்லியனர்ஸ் அண்ட் மில்லியனர்ஸாக ஆகிடுறாங்க. அவங்க ஒரு பேசிவ் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வீட்டில் இருக்கும்போதே, அதாவது அவங்க ஒர்க் பண்ணணும் எந்த அவசியமும் இல்லை, அவங்க ஃப்ரீயாக இருக்கிற டயத்துலேயே அவங்களால மணியை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நாமளும் நம்மளோட யங் ஏஜில் எப்படி அந்த விஷயத்தை பயன்படுத்தி நம்ம எப்படி ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆஸ்பயர் டு இன்ஸ்பயர் எதை பற்றி ஆனதுன்னா செல்ஃப் டெவலப்மெண்ட், ஃபினான்ஸ், புக் ரிவ்யூ அண்ட் மோட்டிவேஷன். வீடியோக்கு இன்னும் நீங்கள் லைக் பண்ணலாம், லைக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அந்த ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் இருக்க முடியும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்கம்ஸ்லேயே 2 டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. ஒன்று ஆக்டிவ் இன்கம், இன்னொன்று பேசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்னா நம்ம டைமை இன்வெஸ்ட் பண்ணி மணியை ஜென்ரேட் பண்ணுறது. அதாவது நம்ம குறிப்பிட்ட டைம் ஒர்க் பண்ணோன்னா அந்த ஒர்க் பண்ண டயத்துக்கு நமக்கு மணி கிடைக்கும். அதுதான் ஆக்டிவ் இன்கம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, நம்மளால் ஒர்க் பண்ண முடியலன்னா நம்மளால் மணியை ஜென்ரேட் பண்ணவே முடியாது. அதுதான் ஆக்டிவ் இன்கமில் இருக்கிற பிரச்சனை. ஜென்ரலாக நம்ம எல்லாருமே பண்ணிகிட்ருக்க, நம்ம எல்லாமே ஜென்ரேட் பண்ணுற இன்கமும் ஆக்டிவ் இன்கம் தான் மோஸ்ட் ஆஃப் அவர்ஸ். ஸோ பேசிவ் இன்கம் என்னென்னா, ஒரு ஐடியா ஆர் ஸ்கில் அதை யூஸ் பண்ணி நம்ம மணியை ஏர்ன் பண்ணுறது. ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணி அந்த ஸ்கில் மூலியமாக நம்மளால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியலனாலும் அது மூலியமாக இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ அதுதான் பேசிவ் இன்கம். ஸோ பேசிவ் இன்கமில் மெயின் நம்ம ஒரு தடவை பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், எனக்கு மணி வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க. அது சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் இப்போவே உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி பேசிவ் இன்கம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு மில்லியனர் அண்ட் பில்லியனர் ஆகிடலாம். இப்போது பேசிவ் இன்கம்னா நம்மளால் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் வேல்டில் டெவலப் பண்ண முடியும். பட் ஃபிசிக்கல் வேல்டில் டெவலப் பண்ணணுன்னா நமக்கு ஹை இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். லைக் ரியல் எஸ்டேட், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஆர் ஒரு ஸ்டார்ட் அப். இந்த மாதிரி இருக்கிற பேசிவ் இன்கம்ஸ் எல்லாத்துக்குமே ஹை இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இப்போ நம்ம ஒரு யங் ஏஜில் இருக்கோம், நம்மளால் அவ்வளோ ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, ரைட்? ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நம்மளால் பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஆன்லைன் யூஸ் பண்ணுற பட்சத்தில் நமக்கு வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனா நோ இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஸ்கில்ஸை பில்ட் பண்ணி அந்த ஸ்கில்ஸ் மூலியமாக ஆன்லைனில் பேசிவ் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறது. இது எல்லாமே நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். உங்கள் டைமை மட்டும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ஸ்கில் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா அதன் மூலியமாக பேசிவ் இன்கம்மை சூப்பராக பில்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் டாப் 5 பேசிவ் இன்கம் ஐடியா சொல்கிறேன். 1 வந்து வெப்சைட் பில்டிங், நெக்ஸ்ட் ஆன்லைன் டியூட்டரிங், ஃபோட்டோகிராஃபி செல்லிங், இபுக் பப்ளிஷிங் அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது 5மே ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே ஈஸியான ஸ்டெப், ஈஸியாக சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களால் ஒரு பேசிவ் இன்கம்மை பில்ட் பண்ண முடியும். வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், வெப்சைட் பில்டிங். வெப்சைட் பில்டிங்கிறது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவல் தான். நீங்கள் ஒரு நல்ல வெப்சைட் ரெடி பண்ணி ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள, யூஸருக்கு நிறைய யூஸ் ஆகிற ஒரு கண்டென்ட் உள்ள வெப்சைட் ரெடி பண்ணிங்கன்னா நிறைய டிராஃபிக் வரும். அந்த டிராஃபிக் மூலியமாக நம்மளால் ஒரு ஆட்சன்ஸ் வச்சு அதன் மூலியமாக பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். வெப்சைட் பில்ட் பண்ணி கண்டென்ட் ரெடி பண்ணி போடுங்கிற அசால்ட்டாக சொல்கிறீங்களே, எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம நார்மலாக ஒரு இமேஜ் எடுத்து எடிட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம கோடிங் லாங்குவேஜில். கோடிங்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சிம்பிள். நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் இருக்கும் கோடிங். அந்த கோடிங் மூலியமாக நம்மளுடைய கண்டென்ட்டை ஈஸியாக ரெடி பண்ணி நம்மளால் வெப்சைட்டில் அதை ஹோஸ்ட் பண்ண முடியும். வெப்சைட் பில்டிங் பற்றி கற்றுக்கிறதுக்கு நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் வெப்சைட் பில்டிங் யூஸிங் HTML CSSன்னு போட்டு பாருங்களேன், அவ்வளோ டுட்டோரியல்ஸ் இருக்குது. எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். எல்லா வீடியோலையுமே அது அவங்க சொல்கிறத திருப்பி திருப்பி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களே ஒரு நல்ல வெப்சைட், ஒரு நல்ல வெப் டெவலப்பராக இருப்பீங்க. வெப் டெவலப்பராக கூட இருக்காங்கன்னா நம்ம பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக், ஒரு நார்மலான வெப்சைட் ரெடி பண்ணிட்டு அதை நம்ம கண்டென்ட்டை, யூஸருக்கு தேவையான கண்டென்ட்டை ஹோஸ்ட் பண்ணிட்டா நம்மளால் ஒரு சூப்பரான டிராஃபிக் ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்களேன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், ஹவு டு லோஸ் வெயிட்னு ஒரு வெப்சைட் சேர்த்தேன். அந்த வெப்சைட் பாருங்கள், ரொம்ப 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 சிம்பிள். ஆனால் அவங்க போட்டிருக்க கண்டென்ட் தான் யூசர்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ நம்மளால் ஒரு சிம்பிள் வெப்சைட், யூஸருக்கு தேவையான கண்டென்ட் இருந்துச்சுன்னா நம்மளாலையும் டிராஃபிக்காக கொண்டு வர முடியும். ஸோ அதன் மூலியமாக நம்மளால் ஒரு ஆட்சென்ஸ் வச்சு அதன் மூலியமாக நம்மளால் பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். டிராஃபிக் நிறைய வர ஆரம்பிச்சிச்சுன்னா கூகுளே ஆட்சென்ஸ் அதில் வைப்பாங்க. அந்த ஆட்சென்ஸ் மூலியமாக நமக்கு மணி ஏர்ன் பண்ண முடியும். தென் நம்ம வெப்சைட் டெவலப் பண்ணிட்டோம். அதை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா வெப் ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர், ஹோஸ்ட்கெட்டார், கோடேடி அப்படின்னு இருக்குது. இல்லை நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரீயாக வேணும்னா 000 வெப் ஹோஸ்ட்னு ஒரு வெப் ஹோஸ்டிங் ப்ரொவைடர் இருக்காங்க. நீங்கள் டெவலப் பண்ணுற உங்களுடைய அந்த வெப்சைட்டை எல்லாமே இந்த ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் மூலியமாக நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிடலாம். வெப்சைட், இன்டர்நெட் எல்லாருக்குமே அது தெரிகிற மாதிரி இருக்கும்.
தென் நம்பர் 2 ஆன்லைன் டியூட்டோரிங். இப்போ உங்களுக்குன்னு நிறையா பேஷன், இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு ஸ்கில் செட் கூட இருக்கலாம். நிறைய பேர் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கூட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது சூப்பராக பண்ணுறீங்க, அது சூப்பராக பண்ணுறீங்கன்னு. அந்த மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு நிறைய யூஸ் ஆகிற மாதிரி விஷயங்கள் உங்களோட பேஷன், இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு ஸ்கில் செட்டாகவே இருந்துச்சுன்னா அதை எல்லாமே நீங்கள் ஒரு கோர்ஸாக ரெடி பண்ணிவிட்டு அதை செல் பண்ணலாம். ஆன்லைன் கோர்ஸ்னால் இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஃபேஸ் காட்டி உங்களுக்கு நடத்தணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா கூட பரவாயில்ல. நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான விஷயங்களை வீடியோவா இல்லை எடிட்டிங் பண்ணி உங்கள் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்து நீங்கள் அதை ஒரு கோர்ஸ் ஆர் வீடியோவாக ரெடி பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து டீச்சிங்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு என்ன ஸ்கில் செட் இருக்குது எப்படின்னு தெரிலனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், பேஷன் இருக்கும்ல, அதை பற்றி நிறைய கற்றுக்கோங்க. உங்கள் டைமை இன்வெஸ்ட் பண்ணி அதை நல்லா கற்றுக்கிட்டு அதை வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகிற மாதிரி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் உங்களால் சொல்ல முடிஞ்சால் அதை சூப்பராக ஒரு கோர்ஸாக ஆக்கிடுவாங்க. நல்ல ஒரு வீடியோ கோர்ஸாக மாற்றுங்க. சரி, ஓகே, இதை எப்படி செல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடமின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா டீச் ஆன் யூடமி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கோர்ஸை அப்லோட் பண்ணி மக்களுக்கு செல் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃபேஸ் காட்டவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வாய்ஸ் கொடுக்கவும் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா வாய்ஸ் சேஞ்சர் கூட நிறையா இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஸ்கில் செட்டை நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி நல்ல வீடியோ கண்டென்ட் எடிட் பண்ணி உங்கள் வாய்ஸ் சேஞ்சர் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணால் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். நிறைய பேர் யூடமியில் செல் பண்ணுறாங்க, டீச் பண்ணுறாங்க. நான் எப்படி சர்வே ஆகுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுடைய குவாலிட்டி கண்டென்ட்டை நீங்கள் மற்றவங்க கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஒரு டீசென்ட் அமௌண்ட்டில் விற்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யங்ஸ்டர் இருந்தார், அவர் ஒரு பைத்தான் கோர்ஸ் ரெடி பண்ணார். மற்றவங்களை கம்பேர் பண்ணாங்க, ஒவ்வொருத்தரும் $20, $30 அந்த மாதிரி விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணார், அவரோட குவாலிட்டி கண்டென்ட்டை ஒரு $5 மட்டும் தான் விற்றார். அந்த $5 விற்றதால் 1 மில்லியன் பீப்புள் அவரோட கோர்ஸை வாங்கிட்டாங்க. ஸோ அவர்கிட்ட $5 million வந்துருச்சு. தென் ஹி பிகம் அ மில்லியனர். ஸோ யூடமின்னு இல்லை, எந்த கோர்ஸ் நீங்கள் செல் பண்ணாலும் உங்களோட குவாலிட்டி கண்டென்ட்டை மற்றவங்கள கம்பேர் பண்ணிவிட்டு ஒரு டீசென்ட் அமௌண்ட் மற்ற காம்படிட்டர்ஸோட நீங்கள் நல்ல டீசென்ட் அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்களும் உங்களோட கோர்ஸை சூப்பராக செல் பண்ணலாம். தென் நம்பர் 3 ஃபோட்டோகிராஃபி செல்லிங். ஃபோட்டோகிராஃபி செல்லிங்னா நீங்கள் பெரிய ஃபோட்டோகிராஃபராக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. சிம்பிள், நீங்கள் பார்க்குற நேச்சர், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே நீங்கள் செல் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயம் கூட இருக்கும், நீங்களே போய் ஃபோட்டோ எடுத்து அதை ஆன்லைனில் செல் பண்ணலாம். மக்கள் நிறைய பேர் வாங்குவாங்க. உங்களுக்கு வெளில போய் ஃபோட்டோகிராஃபி எடுக்க கூட பிடிக்கலனாலும் நீங்கள் ஒரு நல்ல இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் கூட ரெடி பண்ணி அதை செல் பண்ணலாம். இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்னால் இப்போ இங்கே காமிக்கிறனால அனிமேட்டட் வீடியோஸ், இமேஜஸ்லாம் அது எல்லாமே இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் தான். ஃபோட்டோகிராஃபி நிறைய பேர் கண்டிப்பாக வாங்குவாங்க. நிறைய பேருக்கு ஃபோட்டோகிராஃபி யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியில் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்களுடைய கண்டென்ட்டுக்காக ஒரு நல்ல இமேஜ் தேடி கண்டிப்பாக நல்ல இமேஜ் வாங்குவாங்க. இப்போது நீங்கள் ஒரு நேச்சரை விரும்புகிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் நேச்சர் ஃபோட்டோ எடுத்தால் அதை பார்க்கும்போது பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நமக்கு பீஸ்ஃபுல் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களும் அந்த மாதிரி இமேஜஸ் எல்லாமே வாங்குவாங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எங்கே சேல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஆன்லைனில் நிறைய வெப்சைட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஷட்டர்ஸ்டாக், கெட்டி இமேஜஸ், ஐஸ்டாக், இவங்க எல்லாமே ஃபோட்டோ செல்லிங் வெப்சைட்ஸ் தான். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸை எடுத்து அந்த வெப்சைட்டில் நீங்களும் செல் பண்ணலாம். மக்கள் எப்போல்லாம் வாங்குகிறாங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு அந்த இன்கம் வந்துகிட்டே இருக்கும். தென் நம்பர் 4 இபுக் பப்ளிஷிங். நீங்கள் ஒரு ரைட்டராக இருந்தீங்கன்னா, இல்லை ரைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது, நிறைய யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி கண்டென்ட் இருக்குது, உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ண கூட பிடிக்கலனாலும் நீங்கள் நல்ல கண்டென்ட்ஸை எழுதி மக்கள் படிக்கிற மாதிரி நீங்கள் செல் பண்ணலாம். அவுட்டர் வேர்ல்டில் ஃபிசிக்கலாக பப்ளிஷ் பண்ணுறது ரொம்பவே ஒரு டெடிஸான ப்ராசஸ், கஷ்டமான ப்ராசஸ், அதுக்கு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை. ஆனால் இபுக் ஆன்லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டை ஒரு பேப்பர் ஃபார்மேட்டாவோ இல்லைனா ஆன்லைன் ஃபார்மேட்டாவோ ரெடி பண்ணி அதை வந்து ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட், அதாவது ஒரு இபுக் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் செல் பண்ணலாம். இதை எங்கே செல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் கிண்டில் இருக்குது. அங்கே உங்களுடைய கண்டென்ட்டை அப்லோட் பண்ணி மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நிறைய பேர் வாங்குவாங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு பேசிவ் இன்கம்ஸ் வரும். தென் ஃபைனல் நம்பர் 5 அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா இப்போ ஒருத்தவங்க அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை ஆன்லைனில் விற்பாங்க. அவங்க ப்ராடக்டை நீங்களும் ஆன்லைன்லேயே விற்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் கமிஷன்ஸ் கிடைக்கும். அதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இப்போது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கே நிறைய வெப்சைட் இருக்குது, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் அங்கே போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்டு லிங்க் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணாலும் நிறைய பேருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லிங்க் தான் போகும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி மக்கள் வாங்கினாங்கன்னா அந்த லிங்க்கில் ஒரு குறிப்பிட்ட பர்சன் உங்களுக்கு கமிஷன்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ₹1000 ப்ராடக்ட் இருக்குது. அந்த ₹1000 ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு 10% கமிஷன் கொடுக்குறாங்க. ஸோ 10% கமிஷன்னா ₹100. நீங்கள் அந்த ப்ராடக்டை ஒரு 10 பேருக்கு விற்றீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ₹1000 சம்பாதிச்சிடலாம். இப்போது சப்போஸ் ஒரு 50 பேருக்கு விற்றீங்கன்னா ₹5000.
ஸோ அந்த லிங்க்கை எவ்வளோ பேர் கிளிக் பண்ணி வாங்குறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கமிஷன்ஸ் வந்துட்டுருக்கும் அந்த ப்ராடக்ட்டில். நீங்கள் அந்த லிங்க்கை யாருக்கு வேணாலும் சென்ட் பண்ணலாம். உங்கள் கம்யூனிட்டிக்கு சென்ட் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சென்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்க, உங்களால் நிறைய பேரோட கம்யூனிகேட் பண்ண முடியாதுன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட ஒரு பேஜ், ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் கூட யூஸ் பண்ண வேணாம். ஒரு நல்ல போஸ்ட் க்ரியேட் பண்ணுங்கள், அதில் உங்கள் லிங்க்கை போடுங்க. மக்கள் பிடிச்சா கண்டிப்பாக அதில் வாங்குவாங்க. இல்லைனா வெப்சைட்டில் நிறைய ஃபோரம்ஸ் இருக்குது, அதில் கூட நீங்கள் உங்கள் லிங்க் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஹெல்த் சம்மந்தமான ப்ராடக்ட் விற்கிறீங்கன்னா ஹெல்த் சம்மந்தமான ஃபோரம்னு செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் ஃபார் ஹெல்த்தி ஃபோரம்ஸ் அப்படின்னு கூட செக் பண்ணி பாருங்கள். அது சம்மந்தமாக நிறைய ஃபோரம்ஸ் வரும். அதுக்கு நிறைய பேருக்கு யூஸ் ஆகிற மாதிரி விஷயங்கள் ஏதாவது தேவைப்படும். அந்த டயத்தில் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த லிங்க்கை போடலாம். ஸோ மக்கள் அதை கிளிக் பண்ணி வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு அது % கமிஷன் வரும். இந்த அஃபிலியேட் லிங்கை நீங்கள் சப்போஸ் வெப்சைட் பில்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய டிராஃபிக் வருதுல்ல, அந்த டிராஃபிக் மூலியமாகவும் நீங்கள் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். உங்கள் லிங்கை தூக்கி அந்த வெப்சைட்டில் போட்டிங்கன்னா நிறைய பேர் அதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அதை வாங்குவாங்க. ஸோ இதுதான் நம்மளால் இப்போ ஆன்லைனில் ரெடி பண்ண முடிகிற 5 பேசிவ் இன்கம். இதில் நீங்கள் மணி ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் ஃபிசிக்கல் வேர்ல்டில் கொண்டு வந்து அதை இன்னும் பில்ட் பண்ணலாம் சூப்பராக. இது எல்லாத்தையும் பற்றியுமே உங்களுக்கு தனித்தனியாக ஒரு எக்ஸ்பிளைனர் வீடியோ வேணும், இல்லை எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைனர் வீடியோ வேணும், தனியாக எலாபரேட்டடாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் பண்ணித்தரேன். தென் நீங்கள் ஒரு விஷயம் இப்போ இதில் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கோல்ஸை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா நான் இங்கே ஐ பட்டனில் ஒரு வீடியோ தரேன், ஹவு டு அச்சீவ் யுவர் கோல்ஸ். இது எல்லாமே உங்களுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்குன்னு ஈஸியான ஒரு வழியாக இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தென் வீடியோவில் சொன்ன எல்லா லிங்க்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் போகிற டுட்டோரியல்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங். பாய்.